மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரி ஒருவருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லோருக்கும் மோட்சத்துக்கு போக ஆசையாக இருக்கா? மோட்சத்துக்கு போவதற்கு ஆசையாக இருக்கா? ஆசை இருக்குது தானே, எல்லாம் மோட்சத்துக்கு போகணுன்னு. அதுக்கு தான் ஃபாதர் கோயிலுக்கு வரோம், அதுக்கு தான் நாங்கள் நோன்பு இருக்கிறோம், அதுக்கு தான் ஜெபம் செய்கிறோம். நாங்கள் எல்லா செயல்களும் அதுக்காக தான். எதற்காக? மோட்சத்திற்கு போவதற்காகத்தான் அனைத்து தபம் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். தவறு கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இறைவன் நீங்கள் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டும். என்ன சொல்லுவாங்க ஸ்கூலில், நீ பாஸ் ஆகணும் என்ன பண்ணும், எக்ஸாமில் படித்து என்ன பண்ணும், அந்த எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கும் வாங்கணும். நமக்கு எக்ஸாம் ஆள் எது? ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கு, சாமியாருக்கு, சிஸ்டருக்கு, மனுஷன் எல்லாருக்குமே எக்ஸாம் ஆள் உலகம். இந்த உலகத்தில் நம்ம எக்ஸாம் எழுதிட்டே தான் இருக்கிறோம். இந்த எக்ஸாம்லாம் பண்ணோம், நம்ம பாஸ் ஆனால் மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியும். ஃபெயிலானால் எங்கே போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். எனவே எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது. என்ன சொல்லுவாங்க, மோட்சம் என்பது கடவுளை பார்க்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய பாக்கியமான ஒரு இடம். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த இடத்திலே அனைவரும் எப்படி இருப்பாங்க, வானத்துதரை போன்று இருப்பார்கள். அந்த இடத்த நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு இடத்த நம்ம ஆச்சரியமாக சொல்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு என்று ஆசை எல்லோருக்கும் இருக்கும். எனவே தான் அப்படி ஆசை நமக்குள் இருக்கின்றது. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீங்கள் மோட்சத்திற்கு விண்ணரசுக்குள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. எனவே தான் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும். 2 வாசகம் பார்க்கின்ற பொழுது அழகாக கூறுவார், எப்பொழுதும் நாம் மற்றவரை, அடுத்தவரை குறை கூறக்கூடாது. மற்றவரை எதுவுமே சொல்ல. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 3 உங்கள் கண்ணில் உள்ள மரக்கட்டையை முதலில் இடுங்கள், பிறகு உன்னுடைய சகோதர சகோதரியுடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுப்பீர்கள். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் கண்ணு குருடாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களை பற்றி தான் சொல்லுவேன், மற்றவங்களை பற்றி தான் பார்ப்பேன். எனக்கு அதுதான் வேலை. இயேசுவில் பிரியமான இது ஒரு பெரிய தவறு என்று இறைவன் கூறுகின்றார். எதை பற்றி, பிறரை பற்றி, அடுத்தவரை பற்றி நீ குறை கூறாதீர்கள் என்று கூறுகின்றார். எனவே இப்படி நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு எத்தகைய வாழ்க்கை கிடைக்கும் என்பதை இறைவன் கூறுகின்றார். ஒரு முறை ஒரு மாமியார் மருமகள் கூட பயங்கர சண்டையாக இருக்குது. மருமகள் என்ன பண்ண, ஒரு ஆசையாக ஒரு கிளியை வளர்க்குறாங்க. மருமகள் ஒரு ஆசையாக கிளியை வளர்க்குறாங்க. அந்த கிளி எப்போ பார்த்தாலும் மாமியாரை பார்த்தோன்னா சொல்லுமா, செத்துப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, மருமக வளர்த்த கிளி மாமியாரை பார்த்து சொல்லிகிட்டே இருக்குமா. மாமியாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னடா இது, இந்த கிளி எப்போ பார்த்தாலும் நம்மளை செத்துப்போன்னு சொல்லுது, ஏன் மருமக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பங்கு சாமியார்ட்ட போய் கேட்டுச்சான். ஃபாதர், இதுமாரி என் மருமக ஒரு கிளி வளர்க்குறான், இந்த கிளி எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க, ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்களாம். ஃபாதர் என்ன, மன்னித்து விடுமா, பரவாயில்ல, கடவுளுக்காக வேண்டிக்கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாமியார் கேட்குறாங்களா, இல்லை உங்ககிட்ட ஒரு கிளி இருக்குல்ல, அந்த கிளி எனக்கு கொடுங்க, நானும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலாம், அந்த மாமியார் பங்கு தந்தையிடம் இருக்கின்ற ஒரு கிளியை வாங்கிட்டு போனாங்களாம். அந்த கிளி என்ன பண்ணாலாம், நல்லா வளர்த்தாங்களாம், அதுக்கும் சொல்லி கொடுத்தாங்களாம். சொல்லி கொடுத்து உடனே பார்த்தாங்களாம், எல்லாம் பழத்தெல்லாம் கொடுத்து வளர்த்து வச்சுருக்காங்க. கிளி ரெடியாக இருக்குது பேசுகிறதுக்கு. உடனே மருமகளுக்கு கிளி என்ன சொல்லுது, செத்துப்போன்னு சொன்னிச்சு. மாமியாருடைய கிளி என்ன சொல்லியிருக்கோம், அது யார் வளர்த்த கிளி, சாமியார் வளர்த்த கிளி. அது சொன்னிச்சா உடனே, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருன்னு சொன்னிச்சான். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பொழுதும் பிறர் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் கொடுத்தால் நாம் அவர்களுக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று அந்த எண்ணமானது நம்மிடம் இருக்கக்கூடாது. அது தவறு என்று தான் இறைவன் இன்றைய நற்செய்தியும் சரி, இன்றைய முதல் வாசகத்திலும் சரி நமக்கு தெளிவாக காட்டுகின்றார். எனவே ஒருவர் உங்களுக்கு துன்பத்தை, உங்களுக்கு துயரத்தை கொடுக்கின்றார், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்காக மன்றாடுங்கள், கடவுள் பார்த்து கொள்வார் என்று கூறுகின்றார். எனவே தான் இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக இறைவன் வெளிப்படுத்துகின்றார், பிறருக்கு எதிராக பொய் சொல்லாதே, ஒருவரை வஞ்சிக்காதே, அடுத்தவரை துன்பப்படுத்தாதே, மற்றவரிடந்து கொள்ளையடிக்காதே, பிறர்களை சபிக்காதே, யாருக்கும் அநீதி தீர்ப்பு இழக்காதே, ஆள் பார்த்து செயல்படாதே, புறம் கூறி திரியாதே, பகையைமை உண்டாக்காதே,
பழிக்கு பழி வாங்காதே. இவை அனைத்துமே யாருக்கு? என்னுடைய பிள்ளைக்கா, என்னுடைய மனைவிக்கா. என்னுடைய மனைவி பற்றி எனக்கு கவலை இல்லை, அவன் நல்லா இருக்கா, நல்லா பார்த்துக்கிறா. என் மகன் அவன் நல்லா இருக்கான், அவன் பொழைச்சிக்குவான், படிச்சுக்குவான், அதை பற்றி கவலை இல்லை. என் குடும்பத்திற்கு பற்றி எனக்கு கவலை. ஆனால் நான் எப்பொழுதும் அடுத்தவரை பற்றி தான் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயல்களும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது தவறு என்று கூறுகின்றார். எனவே பிறருக்கு எப்பொழுதும் நீ நன்மைகள் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், வழங்க வேண்டும். இப்படி வழங்குகின்ற பொழுது இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நீங்கள் எப்பொழுதும் அடுத்தவரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவர்களுக்காக ஜெபிங்கள் என்று அழகாக இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே இத்தகைய செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று இறைவன் இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகின்றார். அப்படி என்றால் எத்தகைய செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். எனவே ஒவ்வொரு மதத்திலும் நீங்கள் விண்ணரசுக்கு, நீங்கள் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்றால் அதற்கென்று பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது, பல ரூல்ஸ் இருக்குது. எல்லா மதத்தையுமே எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்து மதமாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, சைன மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்றால் பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ மதத்திலே நல்ல அழகான 5 பண்புகளை நீங்கள் கொண்டிருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் வேறு எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் எந்த ஒரு செயல்களும் செய்யவில்லை. இந்த 5 காரியத்தை நீங்கள் அழகாக செய்தால் விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று கூறுகின்றார். 1, பசியாக இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள். எவ்வளோ பெரிய எளிதான வேலை, ஆனால் அதுதான் நமக்கு என்ன பண்ணுது, கஷ்டமாக இருக்கின்றது. 2வது, தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். பசியாக இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள், தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். அந்நியனாக இருந்தால், அவன் அந்நியன், யாருமே அவனை கண்டுக்க மாட்டான், அவனை பார்த்துக்கொள், நல்லா இருக்கிறியாப்பா, கவலைப்படாது என்ற அந்த வார்த்தையை கூறு. ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடையை அணிவியுங்கள். நோயாளிகளை சந்தியுங்கள். சிறையில் இருப்பவர்களை, உமக்கு பகைமையாக இருந்து தவறு செய்து மன்னிக்க முடியாத தவறை செய்தாலும், எதிரியாக இருந்தாலும், அவன் சிறையில் இருக்கின்ற போது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இத்தகைய எளிமையான காரியங்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கு விண்ணரசு உண்டு என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக இன்று நற்செய்தியில் கூறுகின்றார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு பெரிய கடினமான வேலைகள் இருந்தாலும் நம்மால் செய்ய முடிகின்றது. எவ்வளவோ அதை கடினப்பட்டு அந்த செயலை செய்து முடிகின்றோம். ஆனால் இந்த எளிமையான செயல்களை செய்கின்ற பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் பிறரை வாடுகின்றோம், அவர்களை துன்புறுத்துகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே நல்ல குணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் கூறுகின்றார். எனவே ஒரு கவிஞர் கூறுகின்றார், குறைகூறும் மனமும் புறம் பேசும் குணம் இருக்கும் வரை, குறைகூறும் மனமும் புறம் பேசும் குணம் இருக்கும் வரை பெற்ற வரம் உன்னை வந்து சேராது, பெற்ற வரம் உன்னை வந்து சேராது என்று கூறுகின்றார். எனவே நாம் நல்லவர்களாக வாழ்வோம். பிறரை குறை கூறாமலும் புறம் பேசாமல் வாழ்கின்ற பொழுது விண்ணரசு நமக்கு உண்டு என்று இறைவன் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார். எனவே அத்தகைய உள்ளத்தோடு வாழ்வோம், இதனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.